மக்களவையில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்டதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. வக்ஃப் சட்டத்திருத்த மசோதாவிற்கு திமுக எதிர்ப்பு. சட்டப்பேரவைக்கு கருப்பு பேட்ஜ் அணிந்து வந்துள்ள திமுக எம்எல்ஏக்கள். மக்களவையில் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று மாநிலங்களவையில் வக்ஃப் சட்டத்திருத்த மசோதா தாக்கல். அனைத்து எம்பிக்களும் தவறாமல் அவைக்கு வர பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் அறிவுறுத்தல். சென்னையில் கிண்டி, ஈக்காட்டு தாங்கல், கோவிலம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை. புதுச்சேரியிலும் அதிகாலை வேளையில் 1 மணி நேரம் கனமழை வெளுத்து வாங்கியது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் காலையில் கனமழை. ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த 4000 நெல் மூட்டைகள் சேதம். சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் சாலையில் தேங்கிய மழைநீர். பக்கெட்டுகளின் உதவியுடன் மழைநீரை அகற்றிய தூய்மை பணியாளர்கள். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பாதையில் சாலையின் குறுக்கே விழுந்த மரம். சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு. கரூர் மாவட்டம் புலித்தலை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை. வேலூரில் மிதமான மழையால் வெப்பம் தணிந்தது. கடலூர் அருகே தலையணையின் அடியில் பதுங்கியிருந்த நாகப்பாம்பு. படுத்திருந்த பெண் அலறி அடித்து ஓட்டம். பதிலுக்கு பதில் வரி விதிக்கும் திட்டத்தின் கீழ் இந்திய பொருட்களுக்கு 26% வரி விதித்த ட்ரம்ப். இந்தியா 52% வரி விதிக்கும் நிலையில் அமெரிக்கா குறைந்த அளவே வரி விதிப்பதாகவும் பேட்டி. India very very tough. Prime Minister just left. He's a great friend of mine, but I said, you're a friend of mine, but you're not treating us right. They charge us 52%. அமெரிக்காவின் வரி விதிப்பை அடுத்து 500 புள்ளிகள் சரிவுடன் தொடங்கிய சென்செக்ஸ். தகவல் தொழில்நுட்ப பங்குகள் சரிவு. பரஸ்பரம் வரி விதிப்பது நண்பன் செய்யும் செயல் இல்லை என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தோனி ஆல்பனீஸ் விமர்சனம். அமெரிக்கா தொடுத்துள்ள பொருளாதார போர் மேற்கு நாடுகளை பலவீனப்படுத்திவிடும் என இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனி கருத்து. மூன்று நாள் பயணமாக தாய்லாந்து மற்றும் இலங்கைக்கு புறப்பட்டார் பிரதமர் மோடி. இந்தியா இலங்கையின் நட்புறவை வளர்க்கும் விதமாக பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளதாக எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்திய நேரப்படி அதிகாலையில் வீடியோவில் தோன்றி விளக்கம் அளித்த நித்யானந்தா. கைலாசாவை கட்டுப்படுத்த முடியாமல் போனவர்கள் தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு. இருக்கின்றேன், நல்லபடியாக என்னுடைய கைலாசத்தினுடைய செயல்பாடுகள், நடவடிக்கைகள் இவைகளை செய்து கொண்டிருக்கின்றேன். கடந்த ஆண்டு ஐபிஎல் சீசனின் இறுதிப் போட்டி தோல்விக்கு பழி தீர்க்குமா ஹைதராபாத்? ஈடன் கார்டன் மைதானத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தாவுடன் இன்று பல பரீட்சை. சொந்த மண்ணில் ஆர்சிபியின் தோல்வியை கண்டு கதறி அழுத சிறுவன். உண்மையான ரசிகன் என வீடியோவை பகிர்ந்து வரும் கிரிக்கெட் பிரியர்கள். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகரிடம் கேட்கலாம். ராஜசேகர், இப்போ கனமழையினால நெற்பயிர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? மழை குறித்த விவரம் என்ன?
காயத்ரி, தமிழகத்துல பல்வேறு மாவட்டங்கள்ல இன்று மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில திருவாரூர் மாவட்டத்துல நேற்று மன்னார்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை என்பது பெய்து வந்தது. கடந்த சில நாட்களாக பார்க்கும்பொழுது திருவாரூர் மாவட்டம் முழுவதும் அதிகமான வெப்பம் என்பது நிலவி வந்தது. இந்த நிலையில இன்று 2வது நாளாக திருவாரூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக நன்னிலத்தை சுற்றியுள்ள கங்கலாஞ்சேரி, எட்டியல்லூர், அதே போல நீலக்குடி, வண்டாம்பாளையம், திருவாரூர், மாங்குடி, வடகரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்த கனமழையானது நீடித்து வருகிறது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் தற்பொழுது கோடை பயிர் சாகுபடியில் ஈடுபட்டுள்ள உளுந்து, பருத்தி உள்ளிட்ட சாகுபடியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2 முறை பருத்தி மற்றும் உளுந்து பயிர் சாகுபடியில் ஈடுபட்டு அப்பொழுது பெய்த மழையின் காரணமாக அந்த பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டது. தற்பொழுது 3வது முறையாக பருத்தி பயிர்களை சாகுபடி செய்திருக்கிறார்கள் விவசாயிகள். தொடர்ந்து 2 நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் மழை என்பது பெய்து வருகிறது. இதன் காரணமாக பருத்தி பயிர்கள் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவி வருகிறது. விவசாயிகள் மிகுந்த கவலை அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக வேளாண் துறை அதிகாரிகள் மழை நீரை தேங்க விடாமல் இருப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையும் விவசாயிகள் வைத்திருக்கிறார்கள். காயத்ரி, நன்றி ராஜசேகர், விவரங்களை வழங்கியமைக்காக. திருச்சியின் பல்வேறு பகுதிகளில் காலை முதலே மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் ராமனிடம் கேட்கலாம். ராமன், இப்ப பரவலான மழை பொழிவு பார்க்க முடிகிறது. மழையினால எந்த அளவிற்கு அந்த பகுதிகளில் பயிர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்கா? காயத்ரி, வணக்கம். அதாவது காலை முதல் திருச்சி மாநகரம் முழுவதும் பரவலான மழை பெய்து இருண்ட காணப்படுகிறது இந்த பகுதி முழுவதும். அதனால் வாகனத்தில் செல்லக்கூடிய அனைவரும் முகப்பு விளக்கு போட்டு செல்லும் நிலையில் தான் உள்ளது. அதே போல கடந்த காலம் முழுவதும் வெப்பத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்போது மழையானது பரவலாக பெய்து வருவதால் தற்போது வெப்பத்தை குறைத்ததாக இப்பகுதியில் உள்ள திருச்சி மாநகரம் மற்றும் கருமலை மற்றும் ஸ்ரீரங்கம் மற்றும் பல்வேறு பகுதிகளில் மழை சுற்றி பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி அடைகிறாங்க. நன்றி ராமன், விவரங்களை வழங்கியமைக்காக. சென்னை பட்டினப்பாக்கம் சாந்தோம் நெடுஞ்சாலையில் மீண்டும் இருவழிப்பாதை போக்குவரத்தை அனுமதிக்க கோரி மீனவர்கள் பேரணி சென்று வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், இப்போ மீனவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? காயத்ரி, குறிப்பாக தற்போது பட்டினப்பாக்கத்தினுடைய அந்த லூப் சாலையானது கடந்த பல ஆண்டுகளாகவே இருவழி சாலைகளாக இருந்து வரக்கூடிய நிலையில சமீபத்தில் தற்போது இங்கு பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டு தொடர்ச்சியாக இந்த லூப் சாலையானது மாற்றம் செய்யப்பட்டது. குறிப்பாக ஒரு வழி சாலையாக தற்போது மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து தற்போது இங்கே போக்குவரத்தை மீண்டும் இருவழியில கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில கிட்டத்தட்ட 9 கிராம மக்கள் தொடர்ச்சியாக தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுக்கும் வகையில் தற்போது இந்த சாலையில் தற்போது முற்றுகையிட்டு பேரணியாக நடந்து தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள காட்சிகளை பார்த்தோம். தொடர்ச்சியாக தற்போது இந்த பகுதியில் 200 போலீசார் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா இந்த கூடுதல் பாதுகாப்புல ஈடுபட்டிருக்கிறாங்க. குறிப்பா இந்த பிரதான சாலையா இருக்கக்கூடிய தற்போது பட்டினப்பாக்கம் லூப் சாலையானது முழுமையாக வாகனத்திற்கு அனுமதி ரத்து செய்யப்பட்டு நேரடியாக சாந்தம் சாலை வழியாக இயக்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய மீனவருடைய கோரிக்கை என்ன என்பது குறித்து பேசலாம். தொடர்ச்சியாக தற்போது இந்த பகுதியில் தற்போது மீனவருடைய போராட்டம் நடைபெற்று இருக்கிறது. தொடர்ந்து மீனவர்களுடைய அந்த கோரிக்கை பிரதான கோரிக்கையாக இது மீண்டும் இருவழி சாலையாக தற்போது இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறாங்க. என்ன கோரிக்கை நன்றி வேல்முருகன், இது குறித்த விவரங்களை வழங்கியமைக்காக.